ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கமா, திருச்சி பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்து பார்த்தா நார்த் இந்தியன் தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டு வாசலில் எதிர்க்க நிற்கிற வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள், 5-6 நாய்க்குட்டிகள் இருக்குது. அந்த நாய்க்குட்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி அதை எடுத்து அப்படியே சுவத்தில் போய் வீசி வீசி வச்சுருக்காங்க. அதில் 2-3 நாய்க்குட்டிகள் உயிரிழந்திருக்கு. அப்புறம் மாடுகளை கம்பால் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய சாக்குகளை போட்டு கட்டி மரத்தில் வந்து கட்டி இப்படி நிறைய வந்து பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. உடனே ஓடி போய் வந்து கதவே அவங்க திறக்கல. கொஞ்சம் வயசு தான் இருக்கும். கைக்குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு இருக்கும். அந்த பிள்ளைய வந்து இடுப்பில் வச்சுருந்துருக்காங்க. எல்லோரும் கற்று கற்றுன்னு கத்தி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து தட்டி போலீஸில் வந்து சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வாயில்லாத அந்த ஜீவன்களை வந்து கொடுமைப்படுத்தவே கூடாது. அதுவும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அவங்க தூக்கி தூக்கி வீசியிருக்காங்க. இதனால் நிறைய 2-3 குட்டிகள் உயிரிழந்திருக்கு. இதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தண்டனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாயில்லா ஜீவனை வந்து அவங்க இப்படி வந்து பண்ணுறது அவங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தாங்க, இது ரொம்ப தவறான விஷயம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே அக்கம் பக்கம் எல்லாருக்கிட்டையுமே வந்து பாசமாக இருக்கணும். அது வாயில்லா ஜீவன்கிட்டையும் பாசமாக இருக்கணும். ஆனால் ஏன் தான் அவங்க அம்மா வந்து எப்படி தான் அப்படி வளர்த்தாங்களோ தெரியல. அந்த மேலே என்ன வெறுப்புன்னு தெரியல. ரோட்டில் இருக்க மாடை அடிக்கிறதும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகிற அந்த நாய்க்குட்டிகளை தூக்கி எதனால் இப்படி செய்கிறாங்கன்னே தெரியல. கேட்டதுக்கு என் பிள்ளைக்கு நிறைய அலர்ஜி வந்துருச்சு, என்ன கடிக்க வருது, பிள்ளைய கடிக்க வருது, எய்த்த வீட்டில் சண்டை அப்படி சொல்லி என்னெல்லாமோ வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் சரி அவங்க செஞ்சே தவறு தவறு தான். ஏன்னா அதுக்கு நாய் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பிள்ளை மேலே எவ்வளோ பாசமாக இருக்கும். இப்படி செய்ய ரொம்ப தவறான ஒரு விஷயம் சொல்லி எல்லாருமே வந்து இப்போ சண்டை போட்டு கதவே அப்புறம் திறக்க முடியாமல் வீட்டுக்குள்ளே போய் கதவை மூடிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போலீஸுக்கு தகவல் கொடுத்து கணவருக்கு தகவல் கொடுத்து ஒரு வழியாக வெளியில் வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்காங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. பார்க்கலாம்.